வணக்கம். இது வழக்கு. சென்னை புரசைவாக்கத்தைச் சேர்ந்தவர் மகேஸ்வரன். இவர்கிட்ட ஒரு கல் இருந்தது. அந்த கல்லினுடைய மதிப்பு சுமார் 100 கோடி பெறும். அந்த கல் மரகத கல். இந்த கல்லை அபகரிப்பதற்காக ஒரு கும்பல் முயற்சித்தது. கடந்த மாதம் ஜூன் 29ஆம் தேதி பகல் நேரம் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம் திடீர் பரபரப்படைந்தது. காவல்துறையினர் மரகதக்கல் ஒன்றை கொண்டு வந்து பத்திரிகையாளர்கள் முன்பு காண்பித்தனர். பார்ப்பதற்கு சாதாரண சிக்கிமுக்கி கல் போல காட்சியளிக்கும் அதன் எடை வெறும் 1072 கிராம். சர்வதேச அளவில் அதன் விலை 100 கோடி ரூபாய் என்றும் கூறப்படுகிறது. விலை மதிக்க முடியாத இந்த மரகதக் கல்லை வைத்திருந்தவரிடமிருந்து ஓர் கும்பல் சாதுரியமாக ஏமாற்றி கடத்தியதாகவும், மரகதக்கல் கடத்தப்பட்ட 72 மணி நேரத்தில் காவல்துறையினர் அந்த மரகதக்கல்லை மீட்டதாகவும் தெரிவித்தனர் காவல்துறையினர். சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மரகதக்கல்லுக்கு சொந்தக்காரர் யார்? அவருக்கு இந்த மரகதக்கல் கிடைத்தது எப்படி? இந்த மரகதக்கல்லை அவரிடமிருந்து கடத்தல் கும்பல் எப்படி சாதுரியமாக கடத்தினார்கள்? மேலும் காவல்துறையினர் இவ்வளவு குறுகிய அவகாசத்தில் இந்த மரகதக்கல்லை கடத்தல் கும்பலிடமிருந்து மீட்டது எப்படி? மகேஸ்வரன் 61 வயதாகும் இவர் திண்டிவனத்தை பூர்வீகமாக கொண்டவர். தெரிய வந்தது. பழனிக்கு நான் பலமுறையில் சென்றிருக்கிறேன். ஆனால் அப்போது சென்ற முறையில் நான் எதிர்பார்க்காத விதமாக போகருடைய சமாதியை சந்திக்க நேர்பட்டது. போகருடைய சமாதியை சுற்றி பார்க்கையிலே போகர் கெம்பு மலையையும் மரகத மலையையும் பார்த்து இங்கு அமர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு உள்ள தலைமுறைகளை கூட பார்த்தாலும் பார்க்கலாம். அதை நான் ஆராய்ச்சி கண்ணோடு பார்க்கும்போது கெம்பு மலையும் மரகத மலையுமே பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்றால் இங்கே ஏதோ விஷயம் இருக்கிறது என்று நம்பி அவருடைய சமாதிக்கு போகும்போது அவர் சமாதியின் மேல் அவர் மரகத லிங்கம் செய்து வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார். 3 சக்கரங்கள் வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார் என்று அவருடைய வம்சாவளி தீட்சிதர்கள் அங்கு இருந்தவர்கள் எனக்கு விளக்கி கூறினார்கள். அந்த ரகசியத்தை பின்தொடர்ந்து சென்ற இவருக்கு 100 ஆண்டு பழமையான அகத்திய புராணம் என்கிற நூற்சுவடியை இலங்கை யாழ்ப்பாணம் சென்று சேகரித்திருக்கிறார். அந்த நூற்சுவடியில் விலை மதிக்க முடியாத மரகதக்கல் பற்றியும் அது கிடைக்கும் பகுதி பற்றியும் குறிப்பு இருந்திருக்கிறது. பிறகு போகருடைய புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். பல விஷயங்கள் அதில் தெரிய வந்தது. எனக்கு 100 ஆண்டுகள் பழமையான அகத்தியர் பரிபூரணம் 216 என்ற ஒரு புத்தகம் ஒன்று யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. அதிலும் பல விஷயங்கள், அரிய பல விஷயங்கள் எனக்கு கிடைக்கப்பட்டது. இவற்றையெல்லாம் ஆதாரமாக கொண்டு என்னுடைய ஆராய்ச்சியை துவங்கும் போது When I Became a Man என்ற தலைப்பிலே நான் என்னுடைய ஆராய்ச்சியை துவங்க ஆரம்பித்தேன். இந்த சமயத்தில் கனிம வளம் குறித்து அரசு ஆரம்பித்த பயிற்சி முகாம் மூலம் சில நண்பர்கள் இவருக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த நண்பர்களும் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள சில சிறப்புமிக்க இடங்கள் பற்றி கூறியிருக்கிறார்கள். உடனே மகேஸ்வரன் ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் கதரி மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு கிடந்த சில கற்களை சேகரித்து சென்னைக்கு எடுத்து வந்திருக்கிறார்.
அங்கு சேகரித்து வந்த ஓர் பச்சை கல்லை வைத்து தன் ஆராய்ச்சி கூடத்தில் லிங்கம் ஒன்றும் தயாரித்திருக்கிறார். இது வந்துட்டு நான் அதுல முதல்ல ஒரு பச்சை கல்லை இதை உருவாக்க வேண்டும், லிங்கம் உருவாக்க வேண்டும் என்று தேரத்தில் ஓராண்டு காலம் அதை வைத்து திரிந்து கொண்டிருந்தேன். யாரும் அதில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் விழிப்பட்டாலே ஒடுங்கி போயிடும், நொறுங்கி போயிடும் அப்படின்னு. பட் ஆனால் இது வந்து மரகதத்திலேயே, மரகதம் என்றால் பசுமை, மென்மை, பச்சை என்று பல பெயர்கள் உண்டு. இது மரகதம் என்பது கல்லினுடைய ஒரு குடும்பம். நான் செய்த லிங்கத்தின் கல்லின் பெயர் மரகத கல் என்று சொன்னாலும் அதனுடைய சப் ஃபேமிலி நேம் வந்து பெரிடாட். அது மஞ்சள் நிறம் கலந்த பச்சையாக இருக்கும். அதன் பின்பு மகேஸ்வரன் இது மாதிரி கற்களுக்காக நடத்தப்பட்ட கண்காட்சி ஒன்றிலும் கலந்து கொண்டுள்ளார். அந்த கண்காட்சியில்தான் தெரிந்துள்ளது, இவர் வைத்திருந்த கல் சாதாரண கல் இல்லை, மரகதக்கல், பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது என்று. அந்த லிங்கம் உருவாகின உடனே எனக்கு என்னையும் அறியாமல் பேங்காக்கிலிருந்து டாக்டர் அயூப் என்பவர் திருச்சியில் அகில இந்திய ஜெம்மன் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடத்த போறோம், நீங்க அதுல வந்து கலந்துக்கணும்னு எனக்கு அழைப்பு வருது. அந்த அழைப்புல போய் அந்த லிங்கத்தை நான் வச்சு எக்ஸிபிஷன் பண்றேன். அந்த எக்ஸிபிஷன்ல அடுத்த நாள் பத்திரிகையில வந்த செய்தி, பல கோடி மதிப்புள்ள நவரத்தின கற்கள் கண்காட்சி, மரகத லிங்க தெய்வீக காட்சி என்று அந்த லிங்கத்தை போட்டுதான் அடுத்த நாள் நியூஸ். இதை பார்த்த உடனே அங்கிருந்து மக்கள், பல தென் மாவட்டத்து மக்கள் அத்தனை பேரும் வர ஆரம்பித்தார்கள். அதோடு அதை முடித்துக் கொண்டு வந்துவிட்டேன். அதிலிருந்து 2001 வரையில் நான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி என்னோட ஆராய்ச்சியை தொடர்ந்து கொண்டிருந்தேன். இந்நிலையில் மகேஸ்வரனுக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பணக்கஷ்டத்தின் காரணமாக பல கோடி மதிப்புள்ள இந்த மரகதக்கல்லை விற்பனை செய்ய முடிவு செய்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடம் சென்றார். ஆனால் தொல்லியல் துறையினர் மரகதக்கல்லை விற்க முதலில் முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி காலம் கடத்தியிருக்கிறார்கள். இந்த கல்லை இதுவரை எனக்கு தேவைப்படவில்லை. சரி, இப்போதைய பொருளாதார நெருக்கடி காரணமாக இதை விற்பனை செய்யலாம் என்று முயற்சித்த போது இது முறையாக செய்ய வேண்டும் அல்லவா? அதற்காக தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு சென்று அவர்களிடம் இதனை காட்டி இதை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, இதை நாங்கள் இப்படி கொண்டு வந்தால் பதிவு செய்ய முடியாது, இதை ஒரு உருவமாக்கி கொண்டு வந்தால்தான் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லி எங்கள் சட்டம் இடம் கொடுக்கவில்லை பதிவு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல் நான் அவர்களிடம் வாதிடவோ எதுவும் செய்யாமல் திரும்பி வந்துவிட்டேன். அதன் பின்பு மகேஸ்வரன் மரகதக்கல் விற்பது குறித்து இணையதளத்தில் விளம்பரம் ஒன்றை வெளியிட்டார். இந்த விளம்பரத்தை பார்த்து திருநெல்வேலி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ராஜா என்பவர் இந்த மரகதக்கல்லை வாங்குவதற்கு வந்திருக்கிறார். என்னோட வெப்சைட்ல இதை போட்டிருக்கேன். இதை பார்த்து பல வாங்குவதற்காக பலர் பேர் வந்து நான் அப்ரோச் செய்திருக்காங்க. அப்படி வந்தவர்கள் ஒருவர் ஸ்ரீகுமார் என்ற ஒரு நபர். இவர் 9 ஆண்டுகளாக என்னிடம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் படித்து முடித்த காலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அவ்வப்போது வழிகாட்டுதல் செய்து திருமணம் செய்ய நடக்கவில்லை என்றால் திருமணம் நடத்தி கொடுக்கப்பட்டது, பிள்ளைகள் என்றால் பிள்ளைகள் நடக்கப்பட்டது. இப்படி அவரின் இடத்துல வந்து சென்று கொண்டிருக்கிற காலத்திலே அவருக்கும் பண நெருக்கடிக்காக நானே இதை விற்பதற்கு வழி செய்கிறேன் என்று சொன்னார். சரி, நீங்கள் அதற்கு வழிவகை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி சொன்ன காலத்திலே அவர் மூலமாக அவர் சலீம் என்ற ஒரு தம்பி, சின்ன வயசு 24 வயசு சின்ன வயசு தம்பி, அவர் வந்து அவரோட தம்பின்னு ஒரு தம்பியை அழைச்சிட்டு வந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ராஜா என்ற ஒரு நபரை அழைத்து வந்தார். இந்த ராஜா முல்லை பெரியாறு அணை குறித்து பல மணி நேரம் தொடர்ந்து பேசி கின்னஸ் சாதனை படைத்தவர் என்றும் IAS அகாடமியில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதியவர் என்றும் கூறியிருக்கிறார். முல்லை பெரியாறு ஆற்றை பற்றி பேசி கிண்ணத்தில் இடம்பெற்றிருக்கேன் என்றும்
நான் ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தை நெருங்கிய உறவினன் என்றும் தான் IPS படிக்க வேண்டிய IAS அகாடமி படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்ன போது உண்மையிலேயே அந்த நபரினோட நடை உடை பாவனைகள் அத்தனை படித்த பிள்ளைகள் என்றுதான் நம்பினேன். இந்த ராஜா சக்திவேல், சையத் ரிஸ்வான், சலீம், சபீர், பாபா போன்ற சில நண்பர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சில நாட்களுக்கு பின் ராஜாவும் அவரது நண்பர்களும் புரசைவாக்கத்தில் மகேஸ்வரனை சந்தித்து ஒரு கணிப்பொறி நிறுவனத்தின் உரிமையாளர் மரகதக்கல்லை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். மரகதக்கல்லின் விலை 12 கோடி என்று பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒப்பந்த பத்திரத்தையும் எழுதியிருக்கிறார்கள். குளோப் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்ற சாப்ட்வேர் கம்பெனி உரிமையாளரோட தம்பி என்று அறிமுகப்படுத்தியிருந்தார். அவர் இதை நான் எடுத்துக்கொள்கிறேன், எந்த விலையாக இருந்தாலும் எங்களுக்கு பிடித்துவிட்டது என்று சொன்னார்கள். இதை அவர்களுக்காக சரி விலை நிர்ணயம் செய்வது முதலில் 20 கோடி என்று சொன்னேன். அவர்கள் முடியாது என்றால் பின் 12 கோடிக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கு அக்ரிமெண்ட் டைப் செய்யப்பட்டது. இந்த 12 கோடி ரூபாயை 10% முதலில் ஆன்லைன்ல என்னோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கொடுக்கணும். அடுத்து ஒரு 25 to 30 lakhs கேஷ் எனக்கு நான் வெளிநாடு செல்ல வேண்டிய சில செலவு எனக்கு அன்றைக்கே கொடுக்க வேண்டும் என்றும், மிட்டது 3 நாட்களுக்குள் மீதமுள்ள படத்தை 3 நாட்களுக்குள் செலுத்திவிட்டு பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டியது என்பது அக்ரிமெண்ட் தயார் செய்து வைத்துவிட்டு எல்லாம் ரெடியாகிவிட்டது. ஆன்லைனில் உங்களுக்கு பணம் மாற்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கேஷ் வாங்கிக் கொள்வதற்கு மட்டும் அண்ணன் இங்கு வருவதற்கு இல்லை, டி நகரில் இருக்கிறார். நாம் சென்றால் பொருளை பார்த்துட்டு பணத்தை கொடுக்கிறார், நான் வாங்கிக் கொண்டு அழைத்து வந்து விட்டு விடுகிறேன் என்று கூறுகிறார். ராஜா வந்து மகேஸ்வரனை மரகதக்கல்லுடன் பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் ராஜா அந்த கணிப்பொறி நிறுவனரை சந்திக்க விடாமல் தாமதப்படுத்தியுள்ளார். பின் திடீரென வடபழனியில் உள்ள ஓர் ஹோட்டலுக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார். இங்கே சற்று ஏறக்குறைய 10:45 மணிக்கு புறப்பட்டவங்க அவரு அங்க இங்க சுத்தி அந்த ஹோட்டலுக்கு போகும்போது மணி 12:15 ஆயிடுச்சு. போகும்போதே அண்ணன் வடபழனியில் அவர் இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. டி நகர்ல இல்ல, இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. நீங்க தயவு செய்து நம்ம இந்த ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 அடி ரோட்ல இருக்க ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சிறிது நேரத்தில் ராஜாவுடன் வந்த ஒருவர் முதலாளி காரில் உட்கார்ந்திருக்கிறார், அவரிடம் மரகதக்கல்லை காட்டிவிட்டு வருகிறேன் என்று கூறி கல்லை வாங்கிச் சென்றுள்ளார். அங்க போய் உட்காந்துட்டு போன் பண்றாரு. போன் பண்ணும்போது சக்தியோட பிஏ வரார், காதர்ன்ற ஒரு தம்பி. அந்த தம்பி வந்த உடனே அந்த தம்பி அண்ணன் வந்துகிட்டே இருக்கார் அப்படின்றார். அதுக்குள்ளார கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றான். அது நேரத்தில் அந்த சக்திகுமார் வந்துடுறாரு. சக்திகுமார் வந்தோடனே எல்லாத்தையும் காட்டுங்கன்றாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சு காட்டுறாங்க. பொருளையும் அக்ரிமெண்ட்டையும் காட்டுறாங்க. பார்த்துட்டு எவ்ரிதிங் ஓகே சார், இது மட்டும் பிஸ்னஸ் இல்லை, இன்னும் பெரிய பிஸ்னஸ் உங்களோட பண்ணணும், உங்களை கிரியேட்டிவிட்டியை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுக்கிறார். அவங்க அண்ணனுக்கு கேஷ் ரெடி ஆச்சு, நாங்கள் வந்துட்டோம், 3 நிமிஷம் நான் கேட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்றாரு. கேட்டுக்கு வந்தோடனே முதல்ல ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், அடுத்த ஒரு இடத்துக்கு மாறுறோம். பக்கத்துல வசந்தம் நம்மளோட வசதியில 2 சேம்பர் மாதிரி இருக்கு. அடுத்த சேம்பர்ல போயிட்டு உட்காரும்போது அண்ணன் வந்துட்டாரு, வெளியே இருக்காரு, அவரு பெரிய ஆளு, அவங்க வந்து அவர் பப்ளிசிட்டி ஆகணும், அதுக்காக வந்து கொடுத்தனுப்ப சொல்றாரு, அவர் பார்த்துட்டு பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுறாரு, எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திகுமார் சொல்றாரு. ராஜா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாக்கா அவர் காட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுவார். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன நான் இந்த பிள்ளைகளோட நம்பிக்கை மோசம் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இடத்துல அக்ரிமெண்ட் அந்த கல் அதனோட சிறிய போட்டு அவரு காதலும் எடுத்துட்டு போறாங்க. சற்று நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருவராக தலைமறைவாகிவிட்டிருக்கிறார்கள். இறுதியில் ராஜாவும் தப்பிச் சென்றிருக்கிறார். போனவங்க ஒரு 10 நிமிஷம் வரையும் காணும். என்னடா போனவங்க 10 நிமிஷம் காணும் போது இவர் சக்திவேல் போனாங்க, அவங்களுக்கு போன் பேசுற மாதிரி, அப்படியா சார் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நினைச்சு அப்படியே நவுறாரு.
எனக்கு அப்போ சற்று சந்தேகம் ஏற்பட்டு, சக்திகுமார் என்ன நீங்க போறீங்க, என்ன நடக்குன்னு தெரியல. அது பின்னாடியே வரும்போது அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு டாக்ஸி நிற்குது. அந்த டாக்ஸில காதர் உட்காந்துருக்கா. இவன் போட்டு சக்திகுமார் அந்த கார்ல ஏற போறாப்ல. என்னங்க சக்திகுமார் பேசிக்கிட்டு நீ கார்ல ஏற போறேன் என்ன அப்படின்ற, முன்னாடி உட்காருங்க, இந்த அண்ணன் அங்கதான் இருக்காரு, நம்ம போய் கேஷ் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்றாரு. சரி ராஜா எங்கன்னு சொல்லி கேட்கிறேன். ராஜா எதிர்க்க வரான், ஒரு 10 அடியில் எதிர்க்க வரான். என்னப்பா ராஜா இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியல, கார்ல உட்காந்து கார்ல உட்காரத்துக்கு போகும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் கல் எடுத்துன்னு ஓடுற மாதிரி இருக்கு. நான் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்னப்பா யாராவது பை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு, என்னப்பா புடி அப்படின்னா, அவன் அந்த ரிஸ்வான் என்ற உங்களோட மீடியேட்டர் தான், உங்களுக்குள்ள மீடியேட்டர் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு என்ன கேட்டான். எனக்கு ரிஸ்வான் என்ற அவங்க கூட எனக்கு சரியா வரலாம் இருக்குது. இவன் சொல்றான். சொன்ன உடனே யாரா இருந்தாலும் பிடிப்பா அப்படின்ற. இவன் எப்படி அப்படி சும்மா சொல்லிட்டு அதுக்குள்ள நீங்க ராஜா எதிர்க்க வந்தா அவனை பிடிச்சிட்டு இருந்தான். இப்படி என்னப்பா நடக்குதுன்னு தேடி இருக்கும்போது சக்திகுமார் கார்ல ஏறி கார் மூவ் ஆயிடும். எனக்கு பதட்டத்தில் அந்த நம்பர் பார்க்க முடியல. அவங்க போனா போட்டு நான் தான் இருக்கணும், இல்லை நீங்க வாங்க ஐயா, நான் உங்களை வண்டியில் எடுத்துட்டு போறேன், 2 வீலர்ல இங்கிருந்து எடுத்துட்டு போனேன், அதே 2 வீலர் எடுத்துட்டு போறேன். 2 வீலர் எடுக்க போறேன். 2 வீலர் எடுக்க போகும்போது 2 வீலர் ஏறினவன் வேகமாக மிதிக்கிறான். நான் உட்காந்துறான்னு கூட பார்க்கல. திடீர்னு மெரிக்க எனக்கு சந்தேகப்பட்டு என்னப்பா உட்காந்து நேரத்தில் மிதிக்கிறேன், என்ன பண்ண போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த இது மாதிரி இருக்கு, அது கேரியரை பிடிக்கிறேன். என்னை தட்டி விட்டு அவனும் வேகமாக சொல்றான். அதன் பின்பு சுதாரித்த மகேஸ்வரன் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். 3 மணிக்குள்ளார வேன் வந்துருச்சு. வேன் வரும்போது என் சகோதரன் வந்துட்டார். அவங்களாண்டே இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வாங்க ஸ்டேஷனுக்கு போட்டு முதல்ல கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அழைச்சிட்டு போனாங்க. ஸ்டேஷனுக்கு போட்டு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணி கொடுத்துட்டு சரி மறுபடியும் ஏசி இருந்தார். ஏசியும் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சரி வாங்க ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பாட்டுக்கு வந்தோம். ஸ்பாட்டுக்கு போய் எல்லாம் அந்த ஹோட்டல் மேனேஜர் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க நடந்த விஷயத்தை அத்தனையுமே அப்படியே சொன்னாங்க. எதுவுமே சொல்லி அங்கே சிடி கேமராஸ் இருக்குன்னு பார்த்தாங்க போலீஸ். அந்த இடத்துல எங்கேயும் சிடி அவ்வளோ பெரிய ஹோட்டலில் சிடி கேமராஸ் இருக்காங்க. அவங்க ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நடந்தது முடிந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில் ஒரு பில்லுக்கு பேரே பண்ணாமல் போயிருக்கானுங்க அப்படின்றதாங்க சொல்றாங்க. காவல்துறையினரும் தனிப்படை அமைத்து துரிதமாக விசாரணையில் இறங்கினர். முதலில் ராஜாவை பாளையங்கோட்டையில் வைத்து பிடித்தனர். ராஜாவிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் இந்த மரகதக்கல்லை கடத்த உடன்பட்ட மற்றவர்களான சக்திவேல், சையத் ரிஸ்வான், சலீம், சபீர், பாபா ஆகியோரையும் கைது செய்தனர். இறுதியாக அவர்கள் மறைத்து வைத்திருந்த 100 கோடி ரூபாய் மதிப்பு வாய்ந்த இந்த மரகத கல்லையும் கைப்பற்றினர் காவல்துறையினர். ஜனவரி மாதம் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு பொண்ணு ஒரு புகார் அளிக்கிறாங்க. அதுல தனக்கு 2006 திருமணம் நடைபெற்றதாகவும் திருமணத்துக்கு பிறகு தன் கணவனுடைய உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாம் பணம் கேட்டு வரதட்சணை கேட்டு தன்னை ரொம்ப தொந்தரவு செய்யறாங்கன்னு ஒரு புகார் அளிக்கிறார். ஆனால் அந்த புகார்ல அந்த கணவன் தனக்கு சாதகமாக தான் அவர் செயல்படுறாரு, தன் கூட தான் இருக்கிறாருன்னு சொன்னாலும் கூட அந்த கணவருடைய உறவினர்கள் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு அந்த புகார் அளிக்கிறார். ஆனால் போலீசார் 4 மாத காலமாக அந்த புகார்ல எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அந்த சட்டத்தின் வாயிலாக மீண்டும் ஒரு புகார் அளிக்கிறார் அந்த பொண்ணு. அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பொண்ணுடைய கணவர் உறவினர்கள் அந்த இன்லாஸ் எல்லாருமே அவங்க எழுதி கொடுக்குறாங்க, அந்த பொண்ணை வீட்டுல சேர்த்துக்கிறோம், அந்த பொண்ணுக்கு இனிமே எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் இருக்காது, அவர் நல்லபடியாக வீட்டுல இருக்கிறதுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எழுதி கொடுத்து அந்த பொண்ணை அந்த வீட்டுல அவங்க சேர்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய கணவருடைய சகோதரர் யாருக்கு எதிராக குற்றச்சாட்டு கூறப்பட்டதோ அவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறார். அதாவது இந்த பொண்ணு பொய்யான விவரங்களை கூறிருச்சு, ஒரு பொது ஊழியருடைய பணியை தவறாக துஷ்பிரயோகம் செய்து அதன் காரணமாக யாருக்கேனும் ஒரு ஆபத்தை இழவிக்கணும், அவமரியாதை இழவிக்கணும் நோக்கத்தோடு அந்த பொண்ணு பொய்யான புகார் கொடுத்துருச்சுன்னு ஒரு மனு கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் 182 ஐபிசி அந்த இந்திய தண்டனை சட்டப்பிரிவின் கீழாக ஒரு பொது ஊழியர்கிட்ட தவறான தகவல் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் நடுவர் நீதிமன்றத்தில் சம்மன் வருது. அப்ப அந்த சம்மன் எடுத்துட்டு அந்த பொண்ணு பஞ்சாப் மாநிலத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சு 482 சிஆர்பிசி அடிப்படையில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நீதிமன்றம் தள்ளுபடி செய்து விடுகிறது அந்த மனுவினை பொறுத்த வரைக்கும்.
ஏன்னா நீங்க அந்த வழக்கு உங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது, அது நீங்க கோர்ட்ல போய் நீங்க அப்பியர் ஆகி உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சதுல நீங்க விசாரணை நடத்தி நீங்க விடுதலை பெற்றிருக்கலாம்னு தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதற்கு மேலாக அந்த பெண்ணை வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து நீதியரசர் முகபாத்தியா மற்றும் ஜோசப் குரியன் நீதியரசர் அவங்க முன்னாடி அந்த பெஞ்சுக்கு முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வழக்கை விசாரிச்சுட்டு ஜூன் 2014 இறுதியில தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வந்து அந்த பெண்ணுக்கு சாதகமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது 182 ஐபிசி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து தப்பான தகவலாக இருக்கணும். அந்த தகவல் வந்து கொடுக்கப்படும் பொழுது அந்த பொது ஊழியர் அதை உண்மைன்னு நம்பி அவர் யாருக்கேனும் ஆபத்து பிறவிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அதன் காரணமாக யாரேனும் ஒரு நபருக்கு பாதிப்பு இருக்கணுங்கிற விவரங்கள் தான் அந்த சாராம்சம் கூறுகிறது. ஆனால் இந்த பொண்ணுடைய வழக்குல அந்த பொண்ணு 2 புகார் கொடுத்திருக்காங்க. 2009 ஜனவரி மாதம் கொடுத்த புகார்ல எந்த விதமான நடவடிக்கை 4 மாத காலமாக காவல்துறை மேற்கொள்ளவில்லை. அடுத்ததாக அவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி 4 மாதம் கழிச்சு அவங்க ஒரு புகார் கொடுக்கறாங்க. அந்த சூழல்ல அந்த பொண்ணுடைய உறவினர்கள் எல்லாருமே அந்த பொண்ணை வீட்டுல சேர்த்துக்கிறோம், அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ஆபத்து இருக்காது, அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்கலாம்னு எழுதி கொடுத்ததுல இருந்து அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார், அந்த பொண்ணுக்கு வந்து ஆபத்து விளைவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல போலீசார் வந்து வேண்டுமென்றே அந்த பொன் மீது தவறான புகார் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செக்ஷனை 182 ஐபிசியாக தாக்கல் செஞ்சது தவறானதுன்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. சட்டத்தின் முன்னாக வந்து ஒருத்தர் தவறான ஒரு தகவல் கொடுத்தாலும் சரி, அந்த தகவலின் அடிப்படையில யாருக்கேனும் ஆபத்து விளைவிக்கிறது அப்படிங்கிற சூழல்ல அது பொய்யான தகவல் தெரிய வரும் பொழுது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதே சமயத்துல வந்து ஒரு உண்மையான விஷயத்துல வந்து சமரசம் முடிஞ்ச பின்னாடி அந்த பொண்ணு மேல பொய்யான ஒரு விஷயத்தை கூறி அந்த பொண்ணு மேல வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யணுங்கிறது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது மிகவும் குறிப்பிடத்தக்க வழக்காக பார்க்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.